சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அடுப்பு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன அகாரா ரெஜென்சி கேஸ் ஸ்டவ் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக, அதாவது சின்ன அடுப்பு மேடை இருந்தாலும் அந்த இடத்துல வச்சுக்கிற அளவுக்கு சிக்கனமாகவும் இருக்குது. ரெண்டாவது வந்து பெரிய பாத்திரம் நம்ம வைக்கிறதுனாலும் இதில் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நடுப்புற நல்ல ஒரு கேப் இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. அதனால இதை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்பவுமே நம்ம அடுப்பு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னா யோசிப்போம். இது பார்த்தீங்கன்னா நல்ல அந்த அடுப்பு மேடைக்கு தகுந்த மாதிரி சிக்கனமாகவும் இருக்குது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்குது. ரெண்டாவது நல்லா வந்து ஷைனிங்காகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இங்கே கீழே போடுறதுக்கு தனியாக ஒரு தட்டு தருவாங்க. அந்த தட்டு வராமல் இதோடவே சேர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர இங்கே பாருங்க, பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸ் பர்னர். சின்ன சைஸ் பர்னர்னா கூட நமக்கு எரியறது வந்து நார்மலாக எரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பர்னர், கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. இதுலேயுமே இந்த இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பால் தண்ணி எல்லாம் செஞ்சுனாலும் நமக்கு தொடக்கிறதுக்கு இது வச்சிருக்கிறதுக்கு இது மேலே நமக்கு கொடுத்தோம். இதை டெய்லியுமே நம்ம எடுத்து கழுவுவோம். அது எல்லாரோட வழக்கமும் நம்ம டெய்லி எடுத்து கழுவுறது. பேன் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பேனும் வைக்கலாம், சின்ன பேனும் வைக்கலாம். அது இல்லாமல் நல்லா தண்ணிலாம் வைக்கிறதுக்கு பெரிய குண்டா, இல்லை சாதம் வடிக்கிறதுக்கு பெரிய குண்டா அதெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி வெயிட் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தூக்கிட்டு இங்கே கீழெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இந்த பைப்புமே பாருங்க, நமக்கு வந்து எந்த பக்கம் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிலிண்டர் வந்து இந்த பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலர் வீட்டில் இந்த பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா திருப்புறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. 180 டிகிரி வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி இந்த பக்கம் எல்லாமே திருப்பிக்கலாம் நமக்கு. அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்னர் உள்ள அடுப்பு. இதில் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னது வருது. 3 பர்னர் உள்ள அடுப்புமே நமக்கு வந்து வருது. முதல் வந்து மேலே இந்த ஸ்ட்ராங் தான் நமக்கு தேவை. இந்த கிளாஸுமே ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. 6 mm திக்னஸ் உள்ள ஒரு கிளாஸ் தான் இது மேலே போட்டுருக்காங்க. அதனால ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சூப்பரான ஒரு ப்ரீமியம் லுக்கோட இது இருக்குது பாருங்க. அதுமாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதில் வந்து நார்மலாக இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் பெரிய பாத்திரம் அந்த மாதிரி வச்சு சமைக்கிறது, நிறைய சமைக்கிறதுனா இந்த அடுப்பில் நம்ம வச்சு சமைச்சிக்கலாம். எவ்வளோ கரெக்டாக நல்லா எரியுது பாருங்க. இப்போ கம்மியான தீயில வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதுவுமே நமக்கு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா அடுப்புமே நம்ம ஹையில் வைக்கிறது, சிம்மில் வைக்கிறது இது எல்லாமே ஒரே மாதிரி தான். என்னென்னா நார்மல் பர்னரை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இது வந்து சின்ன சைஸில் அதே சைஸ் தான் வந்துருக்கு. நம்ம சமைச்சு முடிச்ச உடனே டக்குன்னு சூடடவை இந்த அடுப்பை வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு நார் போட்டு எப்போவுமே இதை க்ளீன் பண்ணக்கூடாது. கிராச் விழுந்துரும் அதில். அதனால் அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாது. இப்போ சூடாக சமைச்சிட்டு எடுத்து கிளாஸ் மேலே வைப்போம், அந்த மாதிரியும் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ தந்தூரி குக்கர்லாம் இருக்குது இல்லைங்களா, இரும்பு கடாயி, இரும்பு இது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து கண்ணாடி மேலே வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா கிராச் விழுந்துரும். அதனால் அதெல்லாம் வந்துட்டும் நம்ம கவனமாக பண்ணணும். பர்னர் மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது பர்னருக்குள்ளே சிலர் வச்சு சமைப்பாங்க, அந்த மாதிரி நம்ம சமைக்கக்கூடாது. இதில் வந்து நான் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். சேக்கெல்லாம் ஆகாமல் கரெக்டாக நிற்கிது பாருங்க. நம்ம இதுலேயுமே சின்ன பாத்திரம் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன், நல்லா வந்து நிற்கிது பாருங்க. இதை விட பெரிய பாத்திரம் கூட நம்ம வைக்கலாம். இப்போ ரெண்டுலேயுமே கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான் வச்சுருக்கேன். ஆனாலும் நமக்கு வந்து இங்கே நல்ல கேப் இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அகலமான பாத்திரம் இதில் வச்சுக்கலாம். ஆன் பண்ணியிருக்கிறேன். 2 இடத்துலையுமே நல்ல ஒரு கேப் இருக்குது. கரெக்டாகவும் எரியுது பாருங்கள். பாத்திரத்துக்கு எப்பவுமே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற பாத்திரம் அது பாத்திரத்துக்கு வெளியில் வந்து கேஸ் வரக்கூடாது. அப்படி வச்சோம்னா தான் அந்த அனல் ஃபுல்லாக உள்ளவே சாரும் நமக்கு. அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு குக் ஆகும். சூப்பரான இந்த அகாரா கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி தேவை இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனமாக அடக்கமாக இருக்குது பாருங்க. அது ஒன்று. வெயிட் வந்து நார்மலாக இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே கீழே அடுப்பு மேடெல்லாம் துடைக்க கொள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அனலும் வந்து நல்லா வந்து சாருது. அதாவது பெரிய அடுப்பில் எந்த அளவுக்கு அனல் வரணும், சின்ன அடுப்பில் எந்த அளவுக்கு அனல் வரணுமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு தீ வந்து கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சி, பேச்சுலராக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நமக்கு வந்து மெயின் வந்து அடுப்பு தான். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் இது எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.